ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிஷா கூட ராஜேஸ்வரிக்கு புதுசாக கூட்டணி வேறு. என்னடா இது, இதுக்கு முன்னாடி இந்த ரஞ்சிதா தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துன்னு இருந்தா, இப்போ இந்த ராஜேஸ்வரிக்கு என்ன அதில் வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அந்த ராஜேஸ்வரியோட பிளானும் அந்த ரஞ்சிதாவோட பிளானும் தான். ராஜேஸ்வரி வேறு, ரஞ்சிதா வேறையா, இவங்க ரெண்டு பேரோட பிளானுமே இப்போ ஒன்று தாங்க. விஜயை பழி வாங்கணும், விஜயை அந்த மல்லியை பழி வாங்கணும். இது ரெண்டே தவிர அவங்க ரெண்டு பேருக்குமே வேறு எந்த எண்ணமே இல்லை. அதனால இது ரெண்டுமே இதுவே ஃபுல் டைம் வேலையை பார்த்துன்னு. சரி, இதுக்கு பார்த்தா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இதில் வெண்பாவுக்கும் பிரச்சனை வருது. வெண்பா வந்து அவங்க அப்பா அம்மா கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கனவா பெரிய லட்சியம் மாதிரி வச்சுட்ருக்கா. ஆனால் அவளை கெடுக்கிறதுக்காகவே இதுங்க பண்ணிட்டுருங்க பாருங்க. அதை பார்க்கறதுக்கே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அப்படியே நேரில் போய் பிடிச்சி அவங்க தலைமண்டியை ஆட்டி, என்ன இது பொழப்பு, உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையான்னு சொல்லிட்டு கடை நை 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 நைன்னு கொட்டு வைக்கணும்னு தான் தோணுது. ஆனால் என்ன பண்ணுறது, நம்மளால் அது முடியாது. அதனால் நம்ம வந்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும். ஏன் என்ன பண்ணுறது, அவங்களுடைய சூழ்நிலை அப்படி, நம்ம சூழ்நிலை இப்படி. மல்லியும் இவங்களும் இருந்துக்கிட்டு இந்த வீட்டை வந்து எப்படியாச்சும் காலி பண்ணிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி நினைக்கிறா. ஏன்னா இதுங்க வந்து வீட்டில் இருக்கிறதுனால தான் நிம்மதியாக இருக்குங்க. ரோடாக தெருவா ஒரு வாய் சோத்து கூட வழி இல்லாமல் இதுங்கெல்லாம் சுற்றி நிச்சுன்னு வச்சுக்கோயா. அதுக்கப்புறம் நம்மளை பற்றியெல்லாம் இதுங்க பேச்சவும் பேசாதுங்க. அதுவும் இல்லாமல் இதுங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அதனால் முதல்ல அதை எப்படியாச்சும் கெடுத்து விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துக்கிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பிளான் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நடக்கவே போகிறதில்ல. ஏன்னா ஹவுஸ் ஓனர் இருந்துக்கிட்டு இவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து ஒரு 4 பேருக்கு உதவி பண்ணுறது மூலிமா நமக்கு புண்ணியம் வந்து சேரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்டவர்கிட்ட போய் இவங்க மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது எப்படின்றீங்க, அவங்க இங்கே தங்கியிருக்கிறதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்களோ அதை விட டபுள் மடங்கு கொடுக்குறேன். நீங்கள் மட்டும் இதுக்கு ஓகேன்னு சொன்னீங்க, இன்னும் நிறைய விஷயம்லாம் நடக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இல்லை மேடம் இதெல்லாம் இப்போதைக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய நல்ல மனசுக்காகவும் அவங்களுடைய குடும்பத்தோட சூழ்நிலைக்காகவும் தான் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கேன். அவங்கள போய் காலி பண்ண சொன்னோம். எப்படி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னையா பணம்னா பணம் கூட வாயை திறக்கும், நீ என்னடானா அப்படி நியாயம் தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இந்த காலத்தில் போய் பேசினுங்கிற. சே, நீ எல்லாம் ஒரு ஆள். என்னம்மா என் வீட்டுக்குள்ளே வந்து என்னவே நீ அசிங்கப்படுத்துறியா, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்கேன். இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னா மனுஷனவே இருக்க மாட்டேன். எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லோரும் நான் இதுன்னு நினச்சியா, எனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எங்கள் ஏரியாவில் இருக்கிற மொத்த பேர் வருவாங்க. அவங்களுடைய நல்ல மனசுக்காக தான் இந்த இடத்துல வீடியோ நாங்கள் கொடுத்துருக்கோம். நீ வந்து இவங்களை காலி சொன்னால் அவங்களுக்கு பழி பண்ண சொல்லுன்னு சொன்னால் இதில் என்னமா நியாயம் இருக்குது. உன் வீட்டு பிரச்சனை உன்னோட இதுன்னா நீயே பழி வாங்குறது எது வேணாலும் வச்சுக்கோ. அதை விட்டுட்டு என்னெல்லாம் வன்மத்தை தூண்டி விடாத. ஏன்னா அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக தான் இந்த வீட்டை வாடகையே விட்டுருக்கேன். அவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறப்போ அவங்களுக்கு உதவி பண்ணாமல் அவங்க நல்லா இருக்கிறப்ப போய் உதவி பண்ணி நான் என்ன அவார்டாக வாங்க போகிறேன், எனக்கு அப்படிப்பட்ட அவார்டும் தேவையில்லை, எனக்கு எதுவும் தேவையில்லை, அவங்களுடைய சந்தோஷம் மட்டும் தான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல அவருக்கு மூஞ்சி வச்ச மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் பணம்னா போனோம் கூட வாயை திறக்கும். நீனே ஒரு மனுஷனையா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, இந்த காலத்தில் போய் நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும். நீ ஒரு 4 வீடு வச்சுருக்க பார்த்தியா, அதையும் கை கழுவி விட்டுட்டு நீ அப்புறம் ரோடாக திரிய வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒன்றையும் அதுக்குள்ளே அவங்க ஏரியாவில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் வந்துடுறாங்க. வந்து என்னம்மா எங்கள் ஹவுஸ் ஓனரும் என்னவோ பேசிகிட்டு இருக்க, நீ யார் முதல்ல அடிக்கடி இந்த இடத்துல ஒன்றை பார்க்குறோமே, எதுக்காக இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் ஏதோ ஒரு வேலையாக வரேன், உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அடங்க மாட்டா போல இருக்கு, இவளை 4 அடி பொத்துன்னு போட்டால் தான் அமைதியாக இருக்குவா. நானும் பார்க்குறேன் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு படப்படப்படன்னு அவளை அடித்து துவச்சி காய போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஐயோ இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் காலை உலாத குறைய கெஞ்சின்னுக்கிறா. இவளுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் எங்கேயாச்சும் போய் ஏதானா ஒன்று பண்ணி மொக்க வாங்குறது அடி வாங்குறது இதையே வேலை வச்சுன்னுக்கிறா. அதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லைங்க, அது அந்த ராஜேஸ்வரியே தான். அவள் வாயை வச்சுன்னு சும்மா இருந்தா தானே, வாயை வச்சுன்னு ஓவராக பேசியிருந்தா அடி வாங்காமல் வேற என்ன பூவாக கொடுப்பாங்க. அவளுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.